உலகத்திலேயே தலை சிறந்த தலைவர்கள், சாதனையாளர்கள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் இவங்க எல்லாருமே அதிகாலையில நேர காலத்துல ஒழுங்குற பழக்கத்தை கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த பழக்கம் எதேச்சியா உருவான பழக்கமா, இல்லாட்டி இவங்க அதை எக்ஸாக்டா உருவாக்கி ஃபாலோ பண்ற பழக்கமா? அதிகாலையில நேர காலத்துல ஒழுங்குறதால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? ஏன் நம்ம அதிகாலையில நேர காலத்துல ஒழுங்கணும்? இப்ப 9 AM நம்ம இப்ப 9 AM வேக்கப் ஆகிற ஆளா இருந்தா எப்படி 5 AM வேக்கப் ஆகிற ஆளாக சேஞ்ச் பண்ற நம்மள, அதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஐ எம் வசாயர், ஐ எம் சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் நான் லேர்ன் பண்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். நீங்க இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Now let's go to the video. அக்கார்டிங் த சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்றா, அதிகாலையில நேர காலத்துல ஒழுங்குறதால நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதாகவும், நம்முடைய ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகுறதாகவும், அத்தோட நம்மளோட ஓவரால் மூட் இம்ப்ரூவ் ஆகுறதாகவும் நிரூபிச்சிருக்காங்க. இதனால அதிகாலையில நம்ம ஃபியூ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதால அதிக நேரம் ஒரு குறித்த விடயத்துல நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அதிக நேரம் கிடைக்கிறதால நம்ம சக்சஸ் அடைகிறதுக்கான வழிகள் அதிகரிப்பதாக ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. இதனாலே தான் உலகத்திலே சாதனையாளர்கள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் எல்லாருமே எக்ஸாக்டா அந்த அதிகாலையில நேர காலத்தில் ஒழுங்குற பழக்கத்தை உருவாக்கி கடைபிடித்து கொண்டும் வராங்க. ஓகே, இப்ப என்னத்தை பத்தி பார்க்க போறோம்டா, அதிகாலையில நேர காலத்துல நம்ம ஒழுங்குறதால வேக்கப்பாகிறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதலாவது தான் மென்டல் ஹெல்த் பூஸ்ட். மெனி ஸ்டடீஸ்ல நிரூபிச்சிருக்காங்க, அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறவங்களுக்கு டிப்ரெஷன், ஏன்சைட்டி எல்லாம் குறைவாக காணப்படுறதாக ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நம்புற ஒரே ஒரு விடயம் என்னடா, அவங்க அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறதால தான் ஏன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் குறைவாக காணப்படுவதாக அவங்க நம்புறாங்க. இரண்டாவது, இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நாமளே ஃபீல் பண்ணியிருப்போம், நாம லேட் நைட்ல அதாவது ஒரு 3 hours ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கை நம்ம அதிகாலையில ஏர்லியா ஒலிம்பி ஒர்க் பண்ணோம்னா ஒரு 30 to 1 hourக்குள்ளேயே, 30 minutes to 1 hourக்குள்ளேயே நம்ம அதை செய்து முடிக்கலாம். இது நான் கூட பேர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துக்க நீங்களுமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட நீங்க அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கான எடுக்கிற நேரம் குறைகிறத நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. மூணாவது, குவாலிட்டி ஸ்லீப். அதாவது நீங்க அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்கணும்டா, அதுக்கு முந்தைய நைட் என்ன செய்யா அதிகாலையில நேரத்தோட நீங்க பெட்டுக்கு தூங்க போயிடணும். இதனால நீங்க அதிகாலையில அந்த நேரத்தோட தூங்கி அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறதால உங்களோட ஸ்லீப்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதாகவும் ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்கிறாங்க. நான்காவது விடயம் தான் டைம் ஃபார் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். அதாவது பழங்கால பழமொழியில சொல்லுவாங்க, காலையில மகாராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் இளவரசன் மாதிரி சாப்பிடணும், இரவு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இரவையில லேட்டா தூங்க போறதால நம்ம சாப்பிடுற அந்த பழக்கமானது தலைகீழாக மாறி போயிடுது. நம்ம இரவுல மகாராஜா மாதிரி சாப்பிடுவோம், காலையில லேட்டா வேக்கப் ஆகி நம்மளோட சாப்பிடக்கூட டைம் இல்லாம ஓடி நம்மளோட காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ நம்ம என்ன காலேஜ் சாப்பாடை மிஸ் பண்ணி, பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணி போல நம்மளோட ஒர்க்குகளுக்கு போற நிலைமையாக காணப்படுகிறது. இதை விட்டுட்டு நம்ம அதிகாலையில நேர காலத்தில் ஒழுங்குறதால நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு விட்டு நம்மளோட ஒர்க்குகளுக்கு நிதானமா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம போறதுக்கான வாய்ப்பாக அதிகாலையில நேர காலத்தில் ஒழுங்குவது நமக்கு ஒரு காரணமாக அமையுது. ஐந்தாவது, பூஸ்ட் டிசிப்ளின். அதாவது நம்ம எந்த நாளும் அதிகாலையில ஒரே நேரத்துக்கு எழும்புறதால இது நம்மள டிசிப்ளினை, செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்றதால இந்த செல்ஃப் டிசிப்ளின் இதன் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ள செல்ஃப் டிசிப்ளின் ஆனது. இது மட்டும் இல்லாம மற்ற நம்ம லைஃப்ல மற்ற ஏனைய கட்டங்கள்ல நம்ம விடயங்களை, நம்ம தேவையான விடயங்களை டிசிப்ளினோட செய்து அடைவதற்கு, சக்சஸ் அடைவதற்கு இது காரணமாக அமையுது. இதனாலதான் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் எல்லாம் இதுல பெற்றுக்கொள்ள செல்ஃப் டிசிப்ளினை மற்ற விடயங்களை அதை ஈடுபடுத்தி அதுல அவங்க வெற்றியும் காண்றாங்க. ஆறாவது, இம்ப்ரூவ் பிசிக்கல் ஹெல்த். அதாவது அதிகாலையில நேரத்தோட நம்ம எழும்புறதால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நேச்சுரல் சன்லைட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம செய்யறதால நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் நம்ம இம்ப்ரூவ் ஆதாக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வாறான பல காரணங்களா, இது மட்டும் இல்லை, இவ்வாறு பல வகையான நன்மைகளை நம்ம அதிகாலையில நேர காலத்தில் எழும்புறதால அடைகிறதுக்கு காரணமாக அமையும். இதனாலதான் சாதனையாளர்கள் இதனை ஒரு கட்டாய பழக்கமாக கடைபிடித்தும் வராங்க.
இப்போதான் அந்த வீடியோட முக்கியமான பாட்டுக்கு வரோம். அதாவது நீங்க 9 AM வேக்கப் ஆகிற ஆளா இருந்தா எப்படி நீங்க 5 AM வேக்கப் ஆகிற ஆளாக வர, இதுக்கான பிராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, எனக்கு ஒரு பிராக்டிக்கல் நான் அன்றாடம் பயன்படுத்தி எப்படி நான் 9 AM இருந்து 5 AM இந்த வேக்கப் டைமை மாத்துறங்கிறத பத்தி இந்த பாட்டுல பார்க்க வரோம். இந்த பாட்டுல 6 பிராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாம் போறோம். இந்த 6 பிராக்டிக்கல் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது மூலம் உங்களோட வேக்கப் டைமை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். முதலாவது டிப் தான் ஷிஃப்ட் கிராஜுவலி. அதாவது அந்த அட்டோமிக் ஹெபிட்ஸ்ல செல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் 1% நீங்க முன்னேறி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவீங்களான உங்களை வருஷத்துல இறுதியில கிட்டத்தட்ட 37 மடங்கு நீங்க முன்னேறி இருப்பீங்க. அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுமா இருந்தா என்னடா, இப்ப நீங்க எஸ்யூம் பண்ணுவோம், நீங்க ஒரு 9 AM வேக்கப் ஆளா இருக்கீங்க எஸ்யூம் பண்ணினா நீங்க என்ன செய்யணும், ஒரு 15 to 30 மினிட்ஸ் நீங்க வேக்கப் ஆகுறதுல இருந்து முன்னுக்கு வேக்கப் ஆகணும். அதாவது 9 AM வேக்கப் ஆகுனீங்கன்னா 9 AM 8:45 அல்லது 8:30 AM வேக்கப் ஆகிற ஆளாக நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். இப்ப நீங்க 9 AM வேக்கப் ஆகிறாள் இதுல இருந்து 8:45 வேக்கப் ஆகிற ஆளாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த 8:45 உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் என்னடா 8:30 மாத்திரு, 8:30 ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் 8:15 மாத்திரு. இப்படி கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னேறி படிப்படியா உங்களோட வேக்கப் டைமை குறைச்சிக்கிட்டு வரதால ஒரு கட்டத்துல நீங்க உங்க நினைச்ச 5 AM 5 AM வேக்கப் ஆகிற ஆளாக நீங்க கட்டாயம் மாறுவீங்க. இரண்டாவது ஸ்லீப் ஏர்லி. காலையில நேர காலத்தோட விளம்பர பழக்கமானது அன்றைய நைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போறீங்களோ அத்தனை மணில இருந்து ஒரு 6ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க தூங்கினா தான் நீங்க உங்களுக்கு நினைத்த டைமுக்கு ஒழுங்கலாம். உதாரணமாக காலையில 5 மணிக்கு நீங்க வேக்கப் ஆன வேண்டாம், இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 மணிக்குள்ள நீங்க தூங்க போனாதான் நீங்க காலையில 5 மணில இருந்து 5:30 நீங்க வேக்கப் ஆகலாம். இல்ல நீங்க நைட்டுக்கு 2 மணிக்கு தூங்க போனீங்கன்னா காலையில 5 மணிக்கு வேக்கப் ஆகிறதான சாத்தியம் இல்லாத ஒன்றாக அமையுது. எனவே நீங்க காலையில நேர காலத்தோட வேக்கப் ஆகணுமா இருந்தா அதை முதல் நாள் நைட்டுக்கு நேரத்தோட தூங்க போற ஆளாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும். மூணாவது டிப் தான் யூஸ் அலார்ம்ஸ். அதாவது இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னடா, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு இருப்பான், ஃப்ரெண்ட் ஒரு 8க்கு வேக்கப் ஆகணும்டா 7:30 7:35 7:40 இப்படி வெளியே வச்சுட்டு அலாம வச்சுட்டு வந்து என்ன செய்வான்டா, போனை தலைக்கு பக்கத்துல வச்சாண்டா வெள்ள அடிச்ச உடனே என்ன செய்வான்டா, தன் அறியாமலேயே பெல் கட் பண்ணப்படும் தூங்குப்படும். அவனை தவிர மற்ற எல்லாருமே ஒளிம்பிடுவாங்க, ஆனா அவன் ஒழும்ப மாட்டான். ஆனா அந்த வீடியோ பார்த்தானா இனிமேல் இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க அலாம் வைக்கும் போது என்ன செய்யுங்களா, அலாம் வச்சுட்டு அந்த அலாம் அடிக்கும் போது நீங்க அலாம கட் பண்ண ஸ்னூஸ் பண்ணதா இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த அலாம ஸ்னூஸ் பண்ற மாதிரி நீங்க அந்த அலாம செட் பண்ணி ஒரு தள்ளி தூர இடத்துல வச்சுக்கொடுங்க. இப்ப போன்ல பெல் வைக்கீங்கடா, போன்ல வெளில வச்சு பக்கத்து ரூம்ல இல்லாட்டி தள்ளி ஒரு இடத்த வச்சீங்கடா நீங்க ஸ்னூஸ் பண்றது ஒளிம்பிட்டு போற டைம்ல அந்த உங்களோட தூக்க கலக்கம் இல்லாம நீங்க அதிகாலை நேர காலத்தில் ஒழுங்குறதுக்கு இது ஒரு உதவியாக அமையும். அது இல்லாம நீங்க போனை யூஸ் பண்றதோட ஒரு அலாம்களோ வாங்கி யூஸ் பண்றது இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 4வது டிப் தான் கிரியேட் மார்னிங் ரூட்டீன். அதாவது நீங்க அதிகாலையில நேர காலத்தில் ஒழுங்கும் போது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விடயத்தை செய்வேன், இந்த காலையில ஒழும்பேன் இந்த விடயத்தை செய்வேன் ஒரு விடயத்தை பிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது காலையில ஒழுங்கு நான் புக் ரீட் பண்ணுவேன், இல்லாட்டி ஜேர்னல் பண்ணுவேன், இல்லாட்டி காஃபி குடிப்பேன், இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லாட்டி பீச்சு பக்கத்துல பீச் இருந்தா பீச்சுக்கு போவேன். இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடித்த விடயத்தை நீங்க காலையில நேர காலத்தில் ஒழுங்க செய்யறதா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதனால உங்களுக்கு ஒவ்வொரு நாள் எக்ஸைட்மெண்டா நீங்க ஒழுங்குறதுக்கு அது காரணமாக அமையும். 5வது விடயம் தான் அவாய்ட் ஹிட்டிங் ஸ்னூஸ். அதாவது நான் ஒரு ஃபாலோ பண்ற பிராக்டிகல் டிப்ஸ் தான், எனக்கு இது நம்ம ரொம்ப எவர்க் ஆகுறது தான். இப்ப 4:30 AM ஒழுங்கணும்டா 4:30 AM வெல் அடிக்க என்ன செய்யண்டா மைண்ட்ல 5 4 3 2 1 வேகம் பூம் ஒளிமிடணும். எல்லாமே ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கணும். 5 நிமிஷம் தூங்கினீங்கன்னா அது நீங்க நினைச்ச டைமுக்கு ஒழும்பாம வேக்கப் ஆகாம உங்களை ஆக்கிரும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கடா, இந்த நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நம்புறேன். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்க, நீங்களும் அதிகாலையில நேர காலத்தில் ஒழுங்குறதுக்கு இது உதவியாக அமையும். 6வது டிப்ஸ் தான் செட் கிளியர் இன்டென்ஷன். அதாவது நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப நாளைக்கு நீங்க அதிகாலையில ஒரு ட்ரிப் போறீங்க இல்லாட்டி ஃபாரின் போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கும். நீங்க 4:30 AM வெல் வச்சாலும் கூட 2:30 3 AM நீங்க வெள்ளையில அலாமே இல்லாம வேக்கப் ஆயிருங்க. ஸோ இதே போல உங்களுக்கு கிளியரான இன்டென்ஷன் ஒன்று வைங்க. நான் காலையில எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், இந்த பிசிக்கல் கோல் அச்சீவ் பண்ணணும், இந்த இவ்வளவு மணி மேக் பண்ணணும், இதுக்கான ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். இப்படி ஒரு கிளியரான ஒரு ஃபிக்ஸான இன்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோ அதிகாலையில் ஒழுங்கு இதை செய்வேன். நான் ரீசெண்டாக அவரோட பேஜில் போகிறதாண்டியும் அதிகாலையில் எத்தனை மணி நீங்கள் எழுப்புறேன், நான் 4:35 AM அவர் சொன்னாரு
4:35 AM குழம்பி என்ன பண்ணுவீங்க? எனக்கு அந்த டைம் குழம்பி என்ன பண்ணே தெரியும். ஸோ இதனாலதான் நிறைய பேர் ஒழும்பி வேக்கப் ஆகி ஏர்லியா வேக்கப் ஆகி என்னத்தை பண்ணு தூங்கி அவங்கள நாட்களை வேஸ்ட் ஆகுவாங்க. ஸோ நீங்க ஒரு ஃபிக்ஸடான கோலை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ அதுக்கான வேர்க்குகளை செய்யறதுக்கு அது அதிகாலை நேரங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த 6 டிப்ஸுமே எனக்கு பேர்சனலா ஒர்க் ஆகிற நான் யூஸ் பண்ற அதிகாலையில நேரத்தை ஒழுங்குறதுக்கு யூஸ் பண்ற விஷயங்கள். ஸோ இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ அடுத்தது என்னண்டா, இந்த அதிகாலையில நேர காலத்தை ஒழுங்குறது ஒரு சேலஞ்ச் மாதிரி 7 days சேலஞ்ச் மாதிரி நான் உருவாக்கிருக்கேன். அதாவது என்னண்டா, நீங்க எப்போ ஒரு விடயத்தை நீங்க செய்வீங்க இன்னொருத்தர் செல்லும் போது அவன் எஃபர்ட்டாலேயே நீங்க அந்த விடயத்தை தொடர்ந்து செய்வீங்க. அதாவது 1 month நான் தொடர்ந்து ஜிம்முக்கு போவேன்டா, நீங்க 1 month போறேன்னு சொல்லிட்டீங்க அவன்டா, நீங்க ஒரு நாள் பேதிக்க 2 நாள் பேதிக்க 3வது நாள் நீங்க போவாட்டி அவனை கேட்பான் என்ன 1 month சேலஞ்ச் உங்களை எங்க பேசிட்டு கேட்பான். ஸோ இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் என்னன்னா இந்த 7 days சேலஞ்ச் ஒன்று நான் கிரியேட் பண்ணி, அதாவது நீங்க எவ்ரிடே இப்ப எத்தனை டைம் கொழும்புறீங்களோ அதுல இருந்து ஒரு 15 to 30 minutes முன்னுக்கு அலாம் செட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் எழுப்பி அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போடுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டு எந்த வசா டாக்ஸ்ங்கிற அக்கௌண்ட்டை நீங்க டேக் பண்ணுங்க. ஸோ டேக் பண்ணா நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தரேன். நீங்க எவ்ரிடே நான் வார கம்மிங் 7 daysல இப்படி நீங்க வேக்கப் ஆகிற டைம்ல இருந்து ஒரு 15 to 30 minutes வேக்கப் ஆகி எவ்ரிடே ஸ்டோரி போடுங்க. இது மற்றவங்களுக்கு பாக்குறதால மற்றவங்களுக்கு காட்டுறதால நீங்க அவங்க எஃபர்ட்னாலே நீங்க எஃபெக்டிவ்னாலே நீங்க நேரத்தோட ஒழுங்குறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்து நான் நம்புறேன். இந்த வீடியோல அதிகாலையில ஏன் நேர காலத்தோட ஒழுங்கணும், அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அது அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறதுக்கான 6 பிராக்டிகல் டிப்ஸ் என்ன, மற்றது 7 days சேலஞ்சை என்ன மாதிரி செய்யறங்கிற விடயங்களை பல விடயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ அவளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க எத்தனை மணிக்கு வேக்கப் ஆகுறீங்க, நீங்க இந்த 7 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஐ எம் அக்செப்ட் கவுண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் இன்னும் பல வீடியோக்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.